Seventh sum பாருங்க. Can a triangle be formed with the following sides? If yes, name the types of triangle. ஓகே, இப்போ இந்த 3 சைட்ஸோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 8 சென்டிமீட்டர் 6 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பார்த்தோம், மினிமம் 2 சைட்ஸ் இருக்கிறது, மினிமம் வேல்யூஸ் இருக்கிறது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு தேர்ட் சைடை விட மேக்ஸிமம் வேல்யூஸ் வருதா இல்லையான்னு பார்க்கலாம். இதில் சின்ன வேல்யூ என்ன, 6 and 4 ரெண்டு ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 10 அப்படிங்கிறது கிரேட்டர் தென் 8, 8 விட கிரேட்டர் தென்னா இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்னது, எஸ் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியும். இதில் 3 வேல்யூமே 8 6 4 இது எல்லாமே எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன ஆன்சர், ஸ்கெலன் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 10 8 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சின்ன வேல்யூஸ் என்னது 8 and 5, இது ரெண்டும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 13 அப்படின்னு கிடைக்கும். 13 அப்படிங்கிறது 10 விட அதிகம் இல்லைங்களா. செகண்ட் ஒன் 13 அப்படிங்கிறது கிரேட்டர் தென் 10. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும், ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியும். இந்த வேல்யூஸுமே பார்த்தீங்கன்னா 10 8 5 அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது ஆல்சோ என்ன ட்ரையாங்கிள், ஸ்கெலன் ட்ரையாங்கிள் தான். ஸோ தேர்ட் ஒன் பாருங்கள், 6.2 1.3 3.5 வேல்யூஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.3 and 3.5. தேர்ட் ஒன் என்னது, 1.3 3.5 இந்த ஆட் பண்ணால் 8 அந்த ஆட் பண்ணால் 4.8. 4.8 அப்படிங்கிறது 6.2 விட சின்ன வேல்யூ இல்லைங்களா. இன்னொரு வேல்யூ என்னது, லெஸ் தென் 6.2. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, நோ இந்த ட்ரையாங்கிள் கேனாட் பி ஃபார்ம்டு. சாரி, ட்ரையாங்கிள் கேனாட் பி ஃபார்ம்டு. ஓகேங்களா, நம்மளுக்கு தேர்டு சம்மு 1.3 and 3.5 ஆட் பண்ணும்போது 4.8 அப்படிங்கிறது தேர்டு சைடு 6.2 விட லெஸ் தென்னாக இருக்குது. ஸோ நோ ட்ரையாங்கிள் கேனாட் பி ஃபார்ம்டு. ஓகேங்களா, ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க, 6 6 4. ஓகேங்களா, ரெண்டு வேல்யூ சேமாக இருக்குது. ரெண்டு வேல்யூ சேமாக இருந்தால் என்ன, ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, வேல்யூஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுதான்னு பார்க்கலாமா. 6 and 4 ரெண்டு ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு ஏதோ ஒரு 6 எடுத்துக்கலாம். ஓகேவா, ரெண்டு சேமாக இருக்குங்காட்டி மினிமம் வேல்யூஸ் ரெண்டு ஆட் பண்ணால் 10 கிடைக்கும். 10 அப்படிங்கிறது 6 விட பெரிய வேல்யூஸ் தான் இல்லைங்களா. 6 + 4 10. 10 அப்படிங்கிறது கிரேட்டர் தென் 6. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும், எஸ் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியும். அதுவும் என்ன மாதிரி ட்ரையாங்கிள், ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால இது வந்து ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் 3.5 3.5 3.5ன்னு இருக்குது. ஆல்சோ இதே மாதிரி எக்ஸாம்பிளில் ஒரு சம் பார்த்தோம். 3 சைட்ஸும் ஈக்குவலாக வந்ததுன்னா டெஃபினட்டாக என்ன ஆகும், அதை ட்ரையாங்கிள்ஸ் தான் ஃபார்ம் பண்ண முடியும். அது என்ன ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் 9 4 5 மினிமம் வேல்யூஸ் 4 and 5. 4 and 5 ஆட் பண்ணால் 9 வந்து இந்த தேர்ட் சைடுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாகவும் இருக்கக்கூடாது, அதே லெஸ் தென்னாகவும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, 9 அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி தான் இருக்கணும், கிரேட்டர் தென் வேல்யூவாக தான் இருக்கணும் தேர்ட் வேல்யூக்கு. ஓகேங்களா, இப்போ என்னவா இருக்குது அப்படின்னா 9 = 9 இருக்குது. ஸோ ட்ரையாங்கிள் cannot be formed. ஸோ சிக்ஸ்த்து ஒன்னும் அண்ட் தேர்ட் அண்ட் சிக்ஸ்த்து இது ரெண்டுமே ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியாது. மற்ற ரிமைனிங் இருக்கிற 4 சம்ஸை என்ன பண்ண முடியும், ட்ரையாங்கிள்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டில் ஒன்று இருக்குது ஸ்கெலன், செகண்ட் ஒன் ஸ்கெலன், தேர்ட் ஒன் வந்து ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குங்காட்டி ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஃபிஃப்த் ஒன் எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்குங்காட்டி ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எய்த் சம். Can a triangle be formed with the following angles? If yes, name the types of triangle. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இந்த ஆங்கிள்ஸை வச்சு ட்ரையாங்கிள்ஸை ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அப்படி ஃபார்ம் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆங்கிள்ஸுமே 60 60 16 இருக்குது. ஆல்ரெடி இது மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். 3 ஆங்கிள்ஸுமே 16 வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியும். இது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஏன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் அந்த பாசிபிலிட்டிஸ் என்ன, 3 ஆங்கிள்ஸுமே கண்டிப்பாக 60 60 60 தான் இருக்கும்.
ஓகேங்களா? செகண்ட் சம் பாருங்கள் 90 55 35 த்ரீ ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். 90 55 35 10 9 + 1 10 10 + 8 18 180 டிகிரி வருது. 180 டிகிரி வந்துன்னா கண்டிப்பாக ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ செகண்ட் சப்டிவிஷனும் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து இப்போ வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் இருக்குது. ஸோ ஒன்று 90 டிகிரியில் இருந்ததுன்னா அது என்ன ட்ரையாங்கிள்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இங்கே ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே 60 டிகிரியில் இருக்குது. ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள்னால கரெக்ட் தான். இல்லைன்னா என்ன பண்ணிக்கோங்க, அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இப்போ தேர்ட் சம் 60 40 42 த்ரீ ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் என்ன வரும்? 60 + 40 100 100 + 42 142 142 அப்படிங்கிறது நம்ம 180 விட லெஸ் தானாக இருக்குது. நம்மளுக்கு த்ரீ ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் என்ன வரணும்? 180 டிகிரி தான் வரணும். ஸோ நோ, இது ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஃபோர்த்து சம் 90 + 90னா என்னது? 180 டிகிரி வந்துடும். நம்மளுக்கு த்ரீ ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் தான் 180 டிகிரி வரணும். ஆனால் ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணாவே நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? 180 டிகிரி வந்துருச்சு. ஸோ இதுவும் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேங்களா? 70 + 60 130 + 50 டிகிரி. ஸோ 180 டிகிரி. 180 டிகிரி வரங்காட்டி இது என்ன பண்ண முடியும்? நம்மளால் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியும். மூணு ஆங்கிளுமே வந்து பார்த்திங்கன்னா பிலோ 90 டிகிரி இருக்குது. ஸோ இந்த என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்? அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் 100 50 30 100 + 50 150 150 + 30 அப்படிங்கும்போது என்ன வந்துருச்சு? 180 டிகிரி வந்துருச்சு. கண்டிப்பாக இதுவும் என்ன பண்ண முடியும்? ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியும். என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்? மோர் தென் 90 டிகிரி இருக்குது இல்லைங்களா? 100 அப்படிங்கிறது மோர் தென் 90 டிகிரி. ஸோ இது என்னது? அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்.